மகிமைப்படுவதாக நம்ம பெண்களாய் கூடி ஜெபிச்ச ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். அதோட நம் பிள்ளைகள் யாருக்குள்ள வஞ்சிக்கிற ஆவி இருக்கு, யாருக்கு கள்ள உபதேசம், எத விதமான கடந்த நாட்களில் சபை பிள்ளைகள் எல்லாருக்கும் அந்த அறிவை கொடுத்துருக்கிறார், பகுத்தறிகிற வரம் கொடுத்துருக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாட்சி தான் சொல்லணும். ஏன்னா அந்த பிள்ளைகள் எல்லாரும் அந்த நயவசனி பிள்ளை இது இனிமேல் இப்படி தான் இருக்கும். ஆட்டுத்தோலை போத்திக்கிட்டு சபைக்குள்ளே வருவான். வரும்போது எது நிதானிக்கு தெரியணும், யாருக்குள்ள அபிஷேகம் இருக்கு, யாருக்குள்ள அபிஷேகம் இல்லறது கரெக்டாக ஆண்டவர் பிரித்து கரெக்டாக ஆண்டவர் செஞ்சுருக்காரு. இதையும் பாரு இதையும் பாருன்னு 2 பேருக்குள்ள இருக்கிற ஆவியை நிதானிக்க. எனக்கு ஃபோனு 15 ஃபோனு என்னங்கடா, நம்ம ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை. நான் அதை வர ஏற்கனவே கண்டிச்சிருக்கிறேன். அப்போ அவரை கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியும் வந்துட்டார். என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்போ எனக்கு என் பிள்ளைகளை சத்தியத்துக்குள்ளே வளர்றாங்கன்னு உடனே நான் பட்ட அப்படியே ஈன்ற பொழுதுல பெற்ற கற்ப வேதனை பெற்று பெற்றதை காட்டிலும் அவ்வளோ சந்தோஷம். அதே உமன்ஸ் ப்ரே நைட் ப்ரேயரில் எல்லாம் பகிரங்கமாக சொல்லிடுச்சுங்க, எல்லாம் பகிரங்கமாக சொல்லிடுச்சுங்க. அப்பேற்பட்ட கிருபை ஆண்டவர் கொடுத்ததற்காக நன்றி. இன்றைக்கி நான் உமன்ஸ் ப்ரேயரில் எல்லோரும் பாருங்கள், பரிசுத்த ஆவியாரை எப்படி இருப்பார்னு டைப் அடித்து போட்டிருக்கேன். அதனால் தயவு செய்து பரிசுத்த ஆவியான வந்தால் உங்களுக்கு என்னென்ன கிடைக்கும் அதெல்லாம் நீங்கள் தயவு செய்து நீங்கள் போடுங்க. ஆண்டவர் தான் பார்த்து கரெக்டாக செய்யணும். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. இப்போ பரிசுத்த ஆவியார் நமக்குள்ளே வந்தால் நம்ம எப்படி இருப்போம், எப்படியான காரியங்கள் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்தால் எப்படி அபிஷேகம் இருக்கும், என்ன விதமான பலன் இருக்கும், அதை தான் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளோட பேச போகிறார். வேகமாக எடுப்போமா? பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். ஆமே, எடுங்கப்பா. எபேசியர் 3:16. உள்ளான மனுஷன் பலன் அடைஞ்சிருவான். உள்ளான மனுஷன் பலன் அடைஞ்சா எவனுக்குள்ள கள்ள தீர்க்க தரிசனம், எவன் பொய்யானவன், எவன் வஞ்சிக்கிறவன், எவன் கெடுக்கிறவன், காலை பிடிச்சி இடுக்கிறவன், வடுசற்பத்து ஆவின்றதை கண்டுபிடிச்சு. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை நிற்பவர்களாயி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவிக்கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய இதை பிடிச்சு பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கும். அவருடைய அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் பார்த்துட்டீங்கன்னா அங்கிட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கணும், இங்கிட்டு தீர்க்க தரிசனம் உரைக்கணும் போக மாட்டீங்க. உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அழகா சொன்னாரு பாருங்களேன். தோல்விக்கான காரணம் என்ன, எவ்வளவு அருமையா சொன்னாரு பாருங்க. அதுக்கு சொல்யூஷன் தேவ சமூகத்துல விழுகணும். இது விழுகாததுக்கு தான் என்ன செய்யுங்க, இவன் சொல்லுவானா அவன் சொல்லுவானா. ஆண்டவர் பழைய ஏற்பாடு கால தீர்க்க தரிசி வச்சார். உங்களை வழி நடத்தும் பொழுது கொஞ்ச காலத்துக்கு நீங்க என்ன செய்வாங்க, ஏறுற வரை என்ன செய்வாங்க, உங்களை ஒரு வழி நடத்த ஒரு ஊழியக்காரன் வைப்பாங்க. ஊழியக்காரங்க பூரா எடுத்து யார்கிட்ட விடணும், ஏசப்படதான் விடணும். எல்லாம் நீ என்னைய பாருன்னு சொன்னா அது தப்பான தீர்க்க தரிசனம். தயவு செய்து அதை செஞ்சிடாதீங்க. 2வது அப்போஸ்தலர் 9:31 ஆறுதல் அடை. முதல்ல என்ன நினைப்பா, உள்ளான மனுஷன் என்ன செய்யறப்பா, பலன் அடையணும். உள்ளான மனுஷன் பலன் அடையாதவன்தான். அப்பொழுது கர்த்தர் நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே 9:31 அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்ப பரிசுத்த ஆவியான உங்களுக்கு வந்தா எவ்வளவு வேதனை இருக்கட்டுமே, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு உபத்திரவங்கள், நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், இழப்புகள் மத்தியில் ஆறுதல் இருக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. இல்லாட்டி ஆவியானவர் இல்லை. அடுத்து டக்கு படிக்கப்பா. அதுல 19:6 அந்நிய பாஷை பேசுவோம், நல்லா நவமான பாஷைகள் பேசுவோம். 19:6 பாருங்களேன். அதே அப்போஸ்தலர் 19:6 நினைக்கிறேன். தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பார். முதல்ல உள்ளான மனுஷனே பலப்படாம எப்படி தீர்க்க தரிசனம் பண்ணுவார்? ஆமென். அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார்.
அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி கையில வச்சோன்னா அந்நிய அபிஷேகம் இருக்கணும். ஆமென். அதை விட்டு 3 நாள் படுக்கையில கிடக்க கூடாது. அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். ஆண்டவர்கள் அடுத்தே பாருங்கள் என்ன கிடைக்கிறது. முதல்ல வந்து புல்லான மனுஷன் பலன் அடைகிறது, ஆறுதல் அடைகிறோம், அந்நிய பாஷை பேசுறோம், தீர்க்க தரிசனம் சொல்றோம். ரோமர் 5:5 தேவ அன்பு இருதயத்துல ஊற்றுமா. அல்லேலூயா. பரிசுத்தாவின் வந்துட்டா நீங்க அடிச்சா கூட சிநேகிக்கக்கூடிய கிருபை. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால். அப்ப வந்து பரிசுத்தாவி வந்தா என்ன இருக்கணும் உங்களுக்குள்ள? தேவ அன்பு ஊற்றப்படும். நீங்க சொல்லுன்னு மூஞ்சி அப்படி வச்சுக்கிட்டு கொத்துற மாதிரி பேசுனீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இல்லை? ஒருத்தர் பிரைஸ் சொன்னா மூஞ்சி திருப்பிட்டு போனா என்னது? உங்கள்கிட்ட அன்பு இல்லை. அப்படி ஏனோ தோணும் அப்படி இல்லை. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஹெட் வெயிட்டா அப்படி என்னையெல்லாம் பார்த்தோன்னே அப்படின்னு வாங்க. இப்போ கத்தரால் உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட அன்பு. அப்போ கண்ணு அப்படியே உருட்டிக்கிட்டு பெருமையானது அப்படி இருப்பா. பிரைஸ் சிஸ்டர் 10 தடவை சொன்னாலும் அப்படி திரும்பி கூட பார்க்க மாட்டா. சட்டை கூட பண்ணாமல் அப்படியே போவாங்க. அதை பார்க்கும் பொழுது என்ன உனக்குலாம் பெருமை இருக்கு. தாழ்மை உள்ளவனுக்கு தானே கிருபை. தாழ்மை இல்லாட்டி எங்கிட்ட உனக்கு ஆசீர்வாதம் வரும்? நான் எவ்வளவோ சொன்னாலும் கேட்க மாட்டா மக்கள். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருந்தால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. உங்களை ஏன் வெட்கப்படுத்துறாங்க? உண்மையிலே நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். நம்ம பரிசுத்தாவினை வேதனைப்பட்டு உண்மையிலே ஒருத்தவங்களாம் இது 2-3 பேர்கிட்ட தவறாக சொல்லி பிடிச்சிங்க. வேதனைப்படும் பொழுது அந்த ஒரு ஆள் தான் 2-3 பேர்கிட்ட சொல்லியிருக்கு. அந்த 2-3 பேர்கிட்ட என்ன வார்த்தை பேசுனாங்களோ, நான் போய் அவங்க வீட்டில் யதார்த்தமாக நான் போகிறேன், தெரியாமல் நான் போயிட்டுருக்கேன். ஏன் முன்னாடி அதே ஃபோன் வருது, ஒருத்தர் வீட்டுக்கு வந்து என்ன வார்த்தை பேசுனாலும் அதே வார்த்தை பேசி திட்டுறாரு. அப்போ நம்ம வந்து ஒன்றுமே செய்வேன். நம்ம அப்படியே ஆவியானவர் துக்கப்படும் பொழுது அழகாக செய்வார். ஆவியானவரை போல நல்ல தெய்வம் உலகத்தில் யாருமே. ஆமென். அடுத்து ரோமர் 8:26 நமக்கா ஏற்கனவே சொல்ல நீங்கள் வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கும் பொழுது ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்கா என்ன செய்வாராம்? வேண்டுதல் செய்வார். 8:26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. அடுத்த லூக்கா 12:12 அடிக்கடி நான் சொல்லுவேன். நான் 10:12 மனப்பாடம் பண்ணிக்கிறேன். நான் பேச வேண்டியது அந்நேரத்தில் பதிப்பேன். நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார் என்றார். அந்த நேரத்துல பேசுறது யாரு? ஆவியானவர். நீங்க என்னன்னே நீங்க ஒண்ணுமே வேணாம். சிலர்லாம் என்ன செய்வாங்கன்னா, உண்மையிலேயே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லிடுவோம் வாங்கன்னு சொல்லிடுவோம். வராம என்ன செஞ்சிருவாங்க, அந்த வர்றதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு அடிக்கணுமா, நைட் அடிக்கணுமா. நம்ம வந்து ஜென்ஸ்ட்டு அவ்வளோவா பேச மாட்டோமா. அடனே சரி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வந்துடுவாங்க. சொன்னா வரமாட்டாங்க. நைட்டு என்ன செய்வோம், ஃபோன் அடிச்சா நீங்க எனக்கு நவப்படுத்தவே இல்லை, நான் வர முடியாது. ஆண்டவரோட சமூகம் எப்படி? அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆண்டவர் அன்னைக்கு தான் அருமையான பிரசங்கம். விமலா கூட கொஞ்சம் சோதரம். ஆண்டவருக்கு நன்றி நன்றி நன்றி. தேவன் பலத்த கிரியல் செய்கிறார். வசனம் அன்னைக்கு வந்து அந்த சகோதரி என்ன செஞ்சாங்கன்னா, அந்த வார்த்தை இன்னைக்கு தான் அருமையா, ஒவ்வொரு நாள் அருமையாக இருக்கும். அன்றைக்கி வார்த்தை அப்படியே படிச்சிடும். அந்த வார்த்தையில் கட்டப்பட்டவங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து பலவீனங்களை உதவி செய்கிறார். அடுத்து நமக்கா வேண்டுதல் செய்கிறார். அடுத்து வெளிப்பாடு கொடுக்குறார். 1 Corinthians 2:10 வசனத்தினுடைய சத்தியத்தை கொடுக்குறார். 1 Corinthians 2:10 அருமையான சகோதரி, நீங்கள் பேசாமல் சொல்லிட்டீங்க, நானும் அதை கவனித்து கேட்கல. நமக்கு அநேகருக்கு பயன்படணும். தீர்க்க தரிசன அபிஷேகம் இருக்குது, தீர்க்க தரிசி வச்சிருக்காரு, அநேகருக்கு பயன்படணும்னு சொன்னீங்களே. நான் எனக்கு தெரியல, இந்த பிள்ளை சொல்லவே சொல்லாது அப்படின்னு. இல்லை இந்த அக்கா சொன்னாங்க, அந்த அக்கா சொன்னா இருந்துச்சு, ஏய் சொல்லவே இல்லை பிள்ளை அப்படின்னு. ஆமாம் பிள்ளை அப்படின்னு. சார் 1 2 20 2:10 நமக்கோ 1 Corinthians 2:10 நமக்கோ தேவன் அவைகளை நமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். என்ன செய்யறாரா? வெளிப்படுத்தினார். அப்போ ஆவியினாலே
வெளிப்படுத்துகிற வரங்கள் உங்களுக்கு தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். அப்பேற்பட்ட கிருபையை தேவன் நமக்கு கொடுத்து தேவன் ஆசீர்வதிப்பாராக. அப்புறம் யோவான் 16:8 கண்டித்து உணர்த்து, சத்தியாவே உங்களிடத்தில் வரும் பொழுது சகல சத்தியத்தை குறித்தும் நீதி குறித்து நியாயத்தை குறித்தும் உலகத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமென். அடுத்து மத்தேயு 12:28 பிசாசுகளை துரத்துவார். இப்ப ஜாஃபரி இந்த ஒரு 4-5 பாஸ்டர்ஸ் பிசாசோடு பேசவே கூடாது, பேசுனா அவங்க தவறான ஊழியம். மத்தேயு வந்து 12:28 எந்த ஊழியக்காரர் பிசாசு இயேசுவின் நாமத்துல போயிருது, அதான் சொல்லிட்டாரு, இயேசுவின் நீ பிசாசுக்கு துரத்துதுன்னு சந்தோஷப்பட, உன் பேர் பரலோகத்துல இருக்கான்னு பாருன்றாரு. யாருடைய நாமத்துல போகுது? இயேசுவின் நாமத்துல போகுது. அப்ப நான்லாம் ஆண்டவர் எக்கச்சக்கமா வீடியோ போட்டா நிறைய இருக்கு, இது ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு போகுது. அப்ப எல்லாரும் என்கிட்ட கேட்டா வீடியோ எடுத்தா, ஏன்னா இங்க நம்ம பெரிய ஆள் ஆயிட்டோம்னா பரலோகத்துல என்ன செய்வோம்? சின்ன ஆள் ஆயிடுவோம். ஆமென். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் தயவு செய்து பலவான என்ன செய்றீங்க? தயவு செய்து என்ன செய்றீங்கப்பா? முந்தி கட்டுங்க. தேவன் வந்து நமக்கு பரிசுத்தாவின் வந்தா நம்மளை 20 பாயிண்ட் இருக்கு. என்னோட இராதவன் எனக்கு விரோதியா இருக்கிறான், அதுதான் எனக்கு வேதனையா இருக்குது. என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். என்ன செய்வாங்கன்னா அப்படியே பிசாசு ஐசோலேட் பண்ணி தான் பக்கம் இழுத்துட்டு போய் ஆண்டவரோட சேர விட மாட்டாங்க. அதான் சொல்லியிருக்கிறாரு, என்னோட இராதவன் எனக்கே விரோதியா இருக்கிறான். அப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா பெருமை வருது. இயேசுவின் நாமத்தோட யார் சொன்னாலும் போகுது, என்ன உன்னுடைய நாமத்தினால ஒண்ணும் இல்லை, உன் பேர் பரலோகத்துல இருக்கான்னு பார்க்கணும். ஆமென். கர்த்தாவே கர்த்தாவே உடனே அறியேன்றுவார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் கடைசி காலத்துல. அடுத்து வந்து 1-2 தெசலோனிக்கேயர் 2:13 நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். எழுதி வச்சுக்கோங்க. நம்மை ஒற்றுமைப்படுத்துகிறார், சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார், நம்மளை புதுப்பிப்பார், நம்மளை நடத்துவார். அதான் பெரிய விஷயம். 1 கொரிந்தியர் 12:8-10 வரங்களை தருகிறார். 1 கொரிந்தியர் 12:8 பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய வரங்களை பரிசுத்தாவின் தருகிறார். எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், இதுதான் கரெக்ட், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், அறிவை உணர்த்துனா உங்களுக்குள்ள என்ன நடக்க போகுது நடக்கிறதெல்லாம் சொல்ற வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிவது. உண்மையிலே நம்ம பிள்ளைகளுக்கு ஆவியில பகுத்தறிகிற கிருபையை கொடுத்துட்டாரு. வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் தான் கொடுக்கிறாரு. அந்த ஆவியான இருக்கிறனால நம்ம யாருமே சொல்ல வந்த அந்த 30 குடும்பங்களுக்கு ஆண்டவர் கரெக்டா சொல்லி கொடுத்துட்டாரு. ஆண்டவர் நல்ல வேலைக்கு இன்னும் 10 பேர் வரலையோன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், இந்த உமாதேவி சிஸ்டர் வரலையேன்னு. ஏன்னா அதுக்கெல்லாம் சொல்லிட்டு காலையில வெள்ளன வந்து ஜோமட்டு போயிடுச்சுங்க. ஆண்டவருக்கு நன்றி. அடுத்து நமக்குள் வரங்களை தர்றாரு, நமக்குள்ள வாழ்றாரு, நமக்குள் கனியை தருகிறார். கலாத்தியர் 5:22 ஆவின் கனியை தர்றாரு, பாவ மரணத்திலிருந்து விடுதலை ஆக்குறாரு. அடுத்து 1 பேதுரு 1:22 கீழ்ப்படிதலின் ஆவியை கொடுக்கிறாரு, நம்மை மறுரூபமாக்குகிறார். ரோமர் 8:11 ரகசிய வருகையில சரீரங்களை உயிர்த்தள வைக்கிறார். ரோமர் 8:11 ரகசிய வருகையில நீங்கள் உயிர்த்தள வேண்டுமா, என் தேவனுடைய நாம மகிமைப்படணுமா? ரோமர் 8:11 நினைக்கிறேன், சீக்கிரம் ரோமர் 8:11 ரகசிய வருகையில் நீங்க ரகசிய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும்னா சபையில வார்த்தையில கட்டப்படணும்பா. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய யாருடைய பரிசுத்த ஆவி, அவருடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பா. எப்ப உயிர்ப்பிப்பா? இந்த சத்திய வசனத்துக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்கள என்ன செய்வார்? ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். ஆண்டவர் இந்த வார்த்தைக்காய் நன்றி. தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் இந்த நாளில் பரிசுத்த ஆவியான நமக்கு வந்தால் என்னென்ன கிடைக்கும் இதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா எந்த பிசாசு வந்தாலும் வஞ்சிக்கிற ஆவினாலும் போகாதடி பார்த்துக்கிறார். ஆமேன் ஆமே. இது யூடியூப்பில் உடனே பார்த்துக்காங்க. ஆமேன் 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 ஆமேன். ஜோமனுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. இந்த வார்த்தைகள் இந்த பெண்களுக்குள்ள நடந்த ஆண்டவரே அப்பா, இந்த பிள்ளைகள் எல்லா வார்த்தைகளை கற்றுக்கொண்டு பெரிய காரியம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமேன். ரஞ்சித் சிஸ்டர் ஜோமனம்.